நாட்டில் இருக்கும் அறிவுகட்ட டீச்சர்ஸுக்கும் அறிவுகட்ட மாஸ்டர்ஸுக்கும் தான் இந்த பதிவு. இந்த ஃபோட்டோவை பாருங்க மக்களே. இந்த ஃபோட்டோவை பார்க்க உங்களுக்கு என்ன தெரியுது? இது ஸ்காலர்ஷிப் சோதனையில் பாஸ் பண்ண பிள்ளைகளுக்கு மாலைகள் போட்டு ஸ்கூலில் இந்த மாதிரி கௌரவிக்கிறார்கள். இவர்கள் குழந்தைகள், சரி, அறிவு இருக்கு அவங்களுக்கு. இவர்களுக்கு நீங்கள் மார்க்ஸ் போடுறதே தப்பு, ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வைக்கிறதே தப்பு. புரியுதா உங்களுக்கு? நம்மளோட நாட்டில், நான் இருக்கிற நாட்டில் 8ஆம் வகுப்புக்கு முன்னாடி மார்க்ஸே போடுற இல்லை பிள்ளைகளுக்கு. அதுவும் இந்த படிக்காத பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலாக கவனித்து அவர்களுக்குன்னு தனியாக ஹெல்ப்ஃபுல் போட்டு படிப்பிப்பார்கள். ஆனால் நம்மளுடைய டீச்சர்ஸ் மாஸ்டர்ஸ் என்ன செய்கிறாங்க? இந்த படிக்க இயலாத பிள்ளைகளை மென்டலி அப்செட் ஆக்குறாங்க. ஏன்னு சொன்னால் இவர்கள் கணக்கெடுப்பது கிடையாது. இந்த கெட்டிக்கார பிள்ளைகளை மட்டும்தான் எடுப்பாங்க. இந்த கெட்டிக்கார பிள்ளைகள் யாராக இருப்பார்கள்? கூடிய அளவு இந்த பணக்காரர்களோட பிள்ளைகளாக இருப்பார்கள், இந்த டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸோட பிள்ளைகளாக இருப்பார்கள். ஸோ இந்த சின்ன பிள்ளை, இந்த பிள்ளைக்கு இன்னொரு இயக்கத்தை இந்த மாஸ்டர்ஸோ டீச்சர்ஸை கொடுக்குறார்கள் பாருங்கள். உங்களுக்கு முதல் அறிவை வளர்த்துக்கோங்கடா, அறிவை வளவுங்க, சரியா? எல்லா பிள்ளைகளுக்கும் படிக்கிற சான்ஸ் கிடைக்காது. எல்லா பிள்ளைகளாலையும் படிக்கவும் முடியாது. ஒரு சில பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் படிக்கிறதுக்கு. இந்த மாதிரி செய்யுது. நீங்கள்லாம் படித்து என்னடா பிரயோசனம்? படித்து என்ன பிரயோசனம்? நீங்கள்லாம் எதுக்கு மாஸ்டராக இருக்கிறீங்க? எதுக்கு டீச்சர்ஸாக இருக்கிறீங்க? இப்படி ஒரு சின்ன பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை நீங்கள் கொடுக்குறீங்களே, அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு நீங்கள் மாஸ்டராக இருந்தால் என்ன பிரயோசனம்? இல்லை இந்த டீச்சராக இருந்தால் என்ன பிரயோசனம்? எதுக்கு நம்ம நாட்டில் 5ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பில் டெஸ்ட் வைக்கிறீர்கள்? இந்த விளையாட்டு போட்டியில் கூட இங்கே ஒரு விளையாட்டு போட்டி வச்சா எல்லாருக்கும் கப் கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு. எல்லா தோத்த பிள்ளைகளுக்கும் கப் கொடுப்பாங்க, வின் பண்ண பிள்ளைகளுக்கும் கப் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பிள்ளைகளோட மனசு நோக்கக்கூடாது. நீங்கள் என்னடா செய்கிறீங்களுங்க? என்ன செய்கிறீங்க? இதை நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் நாக்க பிடுங்கிட்டு சாவலாம். அது இந்த தாய்மார் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பிள்ளை ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணிட்டு ஸோ வாட்? இந்த பிள்ளை ஸ்காலர்ஷிப்பில் இப்போ இந்த ஏழில் போய் ஓஎஃப் தானே இருக்க போகுது. அங்கே நிறைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா சின்னல படித்த பிள்ளைகள் கடைசியில் ஓஎஃப் எடுத்துகிட்டு இருக்குங்க. இப்போ இந்த 5ஆம் வகுப்பில் வச்சு உங்களோட பிள்ளை என்ன வரும்னு சொல்ல முடியுமா? இல்லை சில நேரம் இந்த குந்தி இருக்கிற பிள்ளை உங்களை விட நல்லா படிக்கக்கூடிய பிள்ளையாக பிறகு வரும். அதுவும் பெரிய ப்ரௌட் அங்கே இருக்கிறவங்களுக்கு. ஏன்னு சொன்னால் இந்த பணக்காரங்கள் ஒரு பாடத்துக்கு 4-5 டியூஷனுக்கு அனுப்புறது. இந்த கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாஸ்டர்ஸ் டீச்சர்ஸு கூட இந்த படிக்காத பிள்ளைகளை சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுறது கிடையாது. படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் சப்போர்ட், மற்றவங்க பின்வாங்க. எத்தனை பிள்ளைகளுக்கடா நாம் இருக்கிற இடத்துல அடிச்சிருப்பியல்? நான் படித்த ஸ்கூல், நான் மேம்பில் படித்தேன், அங்கே அடிக்கிறே இல்லை, சரியா? எத்தனை பிள்ளைகளுக்கு அடிச்சிருப்பியல் நீங்கள்? படிக்காத பிள்ளைகளுக்கு எத்தனை பிள்ளைகளை கவனிக்காம விட்டுருப்பியல்? அப்புறம் எதுக்கடா மாஸ்டர் இருக்கிறீங்க, டீச்சர் இருக்கிறீங்க?